நமசிவாய. கன்னி ராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரமும் இதில் சேர்ந்திருக்கும். பரிகாரம் அப்படிங்கிறது உங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் பரிகாரங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெய்வீக ரீதியான பரிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வாமனன் சேஷர் சேனலில் தனியாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். அது கொஞ்சம் இணைந்திருங்கள். அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரியும். அது சேனல் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சனியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சனியை நான் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்களால் வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியும். அது இந்த சனி பயிற்சிங்கிறது இப்போ ஒரு தடவை வரப்போகக்கூடிய விஷயம் கிடையாது. அவர் காலம் ஃபுல்லாக நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்க போகிறது தான். அதனால எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த கிரகம் வந்து நமக்கு கேடு விளைவிக்காமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பான முறையில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து வெளியில வர்றதுக்கு நம்மளே ஈஸியா நம்ம ஒவ்வொரு விஷயமும் கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டுபிடிக்கிறதுங்கிறது கூட கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே அந்த விஷயங்களுக்கு நம்ம போக மாட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜோதிடத்தை தேடி போக வேண்டிய, அதாவது ஜோதிடர்களை தனிப்பட்ட முறையில தேடி போக வேண்டியதோ அல்லது இந்த ராசி பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையோ இந்த டிரான்சிட் ரிலேட்டட் கோச்சார பலன்களையோ நம்ம வந்து எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அவசியம். பரிகார ஸ்தலம் சேனல்ல அதை பத்தின விஷயங்கள் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்க. அந்த விஷயத்தை பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ அகைன் நான் இப்போ சொன்ன மாதிரியான விஷயம் தான். கோச்சாரப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு பலன்களாகட்டும், தினசரி ராசி பலன்களாகட்டும், வார பலன்களாகட்டும், தமிழ் மாத பலன்களாகட்டும், எந்த ஒரு பலன்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில உங்களுக்கு 100% பலன் தராது. எந்த ஜோதிடர்கள் சொன்னாலும் தராது. உங்களுடைய சுயஜாதகம் தான் பேசும். அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களோட சுயஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோதிடம் காமிச்சிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அல்லது எப்படி உங்களோட சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவெடுங்க. ராசி பலனை பார்த்து எந்த ஒரு ராசி பலனையும் பார்த்து முடிவெடுக்காதீங்க. முக்கியமான விஷயத்துல பயந்துக்காதீங்க. அதனால அவசியம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம லக்ன பலன்களா, இது ராசி பலன்களா, ராசிக்கு லக்னத்துக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா கேட்கக்கூடியவர்களுக்கு, உங்களுக்கு ராசிக்கும் லக்னத்திற்கும் ஒரே மாதிரியா இருந்தா நீங்க இதை பார்க்கலாம். உங்களுக்கு ராசி மட்டும்தான் கன்னி, எனக்கு லக்னம் வந்து துலாம் அப்படின்னா நீங்க துலாத்தையும் போய் பார்க்க வேண்டியதா இருக்கணும். இது ரெண்டுலையும் நான் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நமக்கு வந்து சாத்தியக்கூறுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு கவனமாக இருப்பதற்கு தான் இந்த ராசி பலன்கள், கோச்சார பலன்கள், இது மாதிரியான விஷயங்கள் கொடுப்பது எல்லாமே நாம் கவனமாக இருப்பதற்கே தவிர நாம் வந்து பயப்படுறதுக்கோ அல்லது இதை நினைச்சு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு டிசிஷன்ஸ் நம்ம லைஃப்ல எடுக்கிறதுக்கோ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. இப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடன்கள் சேரக்கூடிய, அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள் அப்படின்ற மாதிரியாக ஏகப்பட்ட விஷயங்களும் வருமானு கேட்டா வந்திருக்கும் ஆல்ரெடி. ஸோ இனிமே வராது, அந்த விஷயம்லாம் போயிடும். கண்டிப்பா இந்த ஒரு 3 விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போய்விடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. அதாவது எதிரிகள் ரீதியாகவோ வழக்கு ரீதியாகவோ இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வந்திருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு வலிமையை வந்து கண்டிப்பான முறையிலே சனி பகவான் கொடுத்திருப்பார். அதை ஃபேஸ் பண்ணிட்டு அது இது வரைக்கும் அப்படியே தள்ளி போட்டு இழுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுத்திருப்பார். அதை இழுத்து போட்டது அப்படின்றது அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பான முறையில உங்களுடைய சுயஜாதகமும் அதுக்கு முன்னான ஒரு விஷயத்தை கொடுத்தது என்றால் கண்டிப்பாக அது போயிடும். இனிமே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் புதிதாக தோன்றுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. நோய்கள் ரீதியாக புதுசா ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துட்டு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஈவன் வந்து பார்த்தோம்னா நீண்ட நெடுங்காலமாக படுக்கையில் இருப்பவர்களுக்கு கூட அந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதே போல் தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கை நீட்டு நேரத்திலலாம் கடன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு சில பேருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்குற மாதிரி இருந்தேன், நான் எப்படியோ இருந்தேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே மாறுவார்கள். இனிமே வந்து அது மாதிரியான விஷயங்கள் இது நடக்காது அப்படின்னு தாராளமாக கன்னிராசி லக்னத்திற்கு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா வேற ஒரு சில ஏரியாஸ்ல நம்ம கவனமா இருக்கணும். எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுல அடிக்கடி சத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. வீட்டுல அடிக்கடி சத்தம் கேட்கும் அப்படின்னா குறிப்பா கல்யாணம் ஆனவங்களுக்கு, கணவனோட மனைவியோட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல மிகப்பெரிய பிணக்குகள் வந்து போவதற்கு அல்லது அடிக்கடி ஏதாவது ஒரு பிணக்குகள் வந்து கொண்டே இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் கன்னிராசினரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல ஏதாவது ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட்டா நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியிருக்குன்னா அதுல வந்து நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காம மற்றவங்க வந்து அந்த நம்மளோட ரெகக்னிஷனை தூக்கிட்டு போயிடுறது அப்படின்றது நிறைய என்னுடைய பதிவுகளை தேடி போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்குண்டான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அதனால அந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஸ் கூட பிசினஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு, அந்த மாதிரி இப்போ பிசினஸ் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப நம்ம வந்து கவனமா ஒரு சிஐடி சங்கர் மாதிரி
ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னிராசினருக்கு அவசிய தேவையாக இருக்கிறது இந்த ஒரு 2.5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொரு விஷயம் மெயினா வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, திருமணமானவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால சின்ன சின்ன பிணக்குகள் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியாகவோ, அல்லது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க பேசிக்காம இருக்காங்க, அல்லது வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலோ, அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய முடிவை இந்த ஒரு காலகட்டத்தில் எடுக்காமல் இருப்பது. அதாவது ஆழ்மனதிலே கண்டிப்பாக எனக்கு அவங்க வேணும் அப்படின்ற மாதிரியான இருக்கும். ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த டைம்ல வந்து முடிவெடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோதிடத்தை காமிச்சு இது மாதிரியான ஏதாவது ஒரு அதாவது வேண்டாத முடிவு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பிரிதல். அதுதான் நான் பிரிதல்ங்கிறது வேண்டாத தரேன் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா இந்த டைம்ல கண்டிப்பான முறையில கேட்டெடுங்க. 3ஆம் நபரின் தலையீடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த டைம்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகையினாலே திருமணமான பெண்களாகட்டும், அதர் செக்ஸ் அதாவது ஆண்களிடத்திலே 3ஆம் நபர்களிடத்திலே கவனமாக இருப்பது அப்படின்றது, ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே கவனமாக இருப்பது அப்படின்றது, இந்த இரண்டுமே இந்த ஒரு காலகட்டத்திலே நீங்க கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டியது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஜென்ரலா சொல்றேன், நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கலாம், அல்லது வந்து சோசியல் மீடியா ஏதாவது செலிபிரிட்டியா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஜோதிடராக இருக்கலாம், ஏதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து உங்களுடைய புகழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புகழ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசி ரங்கத்திற்கு இந்த டைம்ல நிறையவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் ஃபாரின்ல இருந்து எதிர்பார்க்காம நான் எங்க ஃபாரினுக்கு போறேன், எனக்குலாம் பாஸ்போர்ட்டே என்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சடனா வந்து பார்த்தோம்னா டக்கல்ல பாஸ்போர்ட் வந்து சேரும், எங்கேயாவது ஒரு விதமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை போய் அடைவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் எல்லாமே இந்த ஒரு 2.5 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதுவும் வந்து உங்களுடைய சுயஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான விஷயமா இருந்தா இந்த டைம்ல வந்து இந்த 2.5 ஆண்டுகளிலே வெளிநாடுகளிலும் புகழ் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரும். அதே போல உள்நாட்டிலையும் உங்களுக்கு புகழ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புகழ் வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து சில பேர் பார்க்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் எனக்கு என்ன புகழ் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ரெகக்னிஷன், ஐ எம் டாக்கிங் அபௌட் ரெகக்னிஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நான் வீட்டுக்குள்ள என்ன மாடா தேஞ்சாலும் எனக்கு எந்த ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது, நான் ஆபீஸ்ல என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஈவன் வந்து பார்த்தோம்னா வயதான நபர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அதாவது பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனாலும் வந்து வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த பேர பிள்ளைகள் வந்து அவர்களுடைய பேரண்ட்ஸ் கூட போயிடும், இல்ல அவங்க ஏதாவது ஒரு விஷயம்னா தனியா போகும்போது அவங்க போயிடுவாங்க. இவர்களை தனிப்பட்ட முறையில ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பார்கள். ஒரு ரெகக்னிஷன் இருக்காது. நம்ம வீட்டுல ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ரெகக்னிஷன் நம்ம எந்த ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, நாம வந்து ஒரு தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அல்லது வந்து வேலை இல்லாத நபராக இருந்தாலும் சரி, வேலை இல்லாம இருந்தா கூட ஒரு ரெகக்னிஷன் ஒரு ஃபேம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காவது வந்து போகாம இருக்கவே இருக்காது. அவங்களுடைய நிலையை பொறுத்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு விஷயத்தை வந்து இந்த கன்னி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு செலிபிரிட்டி யாராவது ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா, செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயரம் வரும். நம்ம எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்ற விஷயத்த வந்து இதுல கவனமாக தெரிஞ்சுக்கணும். நாம இந்த மாதிரியான ஒரு ரெகக்னிஷன் வரும், ஃபேம் வரும் அப்படின்ற மாதிரி, புகழ் வரும் அப்படின்ற மாதிரியான சொன்னா அதுக்கு வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணி எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு சிலர் நினைக்கக்கூடும். அது மாதிரியான நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்காது. அக்கம் பக்கத்துல எப்படியாவது உருட்டி பிரட்டியாவது நம்ம வந்து இனிமே இருக்கக்கூடிய இந்த ஒரு 2 இடத்தை ஓட்டி விடுவோம். பண பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆல்ரெடி நம்ம கடன் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இந்த ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு 2.5 இயர்ஸ்ல அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே அடைச்சு விடுச்சுட்டாலும் நம்ம கையில நமக்கு நல்ல பணப்பழக்கம் இருக்கணும்ல, அந்த மாதிரியான ஒரு பணப்பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நாம இதை சமாளித்து விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் தான் கன்னிராசினருக்கு இருக்கிறது. ஸோ இந்த நான் என்னென்ன ஏரியாஸ்ல எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும்னு சொன்னேனோ அந்தந்த ஏரியாஸ்ல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி வந்தீர்கள் என்றாலே கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ஒரு சனிப்பெயர்ச்சியில காத்திருக்கிறது. நமஸ்காரம்.